ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சு காமிக்க போகிறேங்க. வாங்க செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க செய்யலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 10-15 பல்லு பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல பொன்னிறம் ஆகணுங்க. எந்த அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியையும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோங்க. தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கணுன்னா இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சட்டுன்னு குழஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா குழைய வதங்கியிருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்ல ஒரு ருசி கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம வெண்டைக்காயை சேர்க்க போகிறோம். வெண்டைக்காயை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸுக்கு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெண்டைக்காயாக இருந்தால் 3 துண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கிறப்ப வழுவழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக வழுவழுப்பு தன்மையே இருக்கவே இருக்காது. அதாவது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா முதல்ல எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். இப்படி வதக்கிட்டு செய்கிறப்ப வெண்டைக்காயினுடைய வழுவழுப்பு தன்மை இருக்கவே இருக்காது. குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் குழம்புக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. இப்படி ஓரளவு வதங்கின பிறகு நம்ம இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாங்க. பொறுமையாக வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கிறப்ப கண்டிப்பாக வழுவழுப்பு தன்மை இருக்கவே இருக்காது. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெயிலேயே லைட்டாக எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கிக்கலாம். சிம்மில் இருக்கட்டும் ஸ்டவ்வு, இல்லைன்னா மிளகாய்த்தூள் தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். வாசனை நல்லா வருது. இப்போ ஏற்கனவே புளியை நான் ஊற வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ கரைச்சிட்டு புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக புளியை கரைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொதிக்க விட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போ ஃப்ளேமை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. 10 நிமிஷத்தில் நல்லா குழம்பு கொதிச்சிரும். குழம்பு கொதித்து நல்லா சுண்டி வருங்க. அந்த பக்குவத்துக்கு வரப்போ நம்ம பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிக்கிட்டு இருக்கு குழம்பு. இப்போ நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா சுண்டிருச்சு. எண்ணெயும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.